மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி அஜித் பவாருக்கே சொந்தம் என தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. மகாராஷ்டிராவில் சரத் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸை உடைத்து கொண்டு அவரது அண்ணன் மகன் அஜித் பவார் வெளியேறினார். கட்சி எம்எல்ஏக்களோடு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான பாஜக கூட்டணி ஆட்சியில் துணை முதல்வராக பதவியேற்றார். இதனையடுத்து கட்சி சின்னம் பெயருக்கு உரிமை கோரி தேர்தல் ஆணையத்தை அஜித் பவார் நாடினார். தேர்தல் ஆணையத்தில் அஜித் பவார் தரப்பும் சரத் பவார் தரப்பும் கட்சி உரிமை கொண்டாட விசாரணை நீடித்தது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் தேசியவாத காங்கிரசிற்கு 53 எம்எல்ஏக்கள் இருந்தபோது அவர்களில் 42 எம்எல்ஏக்கள் தனக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அஜித் பவார் தரப்பு தெரிவித்தது. தொடர்ந்து விசாரித்த தேர்தல் ஆணையம் கட்சியின் சின்னமான கடிகாரம் சின்னமும் அஜித் பவாருக்கே சொந்தம் என அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதிக நிர்வாகிகள் ஆதரவு அடிப்படையில் அஜித் பவாருக்கு கட்சி ஒதுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் கட்சி பறிபோய் இருப்பது இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் சரத் பவாருக்கு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.